Assalamu alaikum. Hello everyone. Welcome back to my channel Ben's Recipes. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ப்ரான் பிரியாணி. ரம்லான் வரப்போது அதிகமாக பிரியாணி செய்வாங்க, இஃப்தார் டின்னருக்குலாம் செய்வாங்க. ஸோ இதை மாதிரி ஒன் டைம் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அண்டு ப்ரான் கவுச்சி அடிக்காமல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 1/2 கிலோ ப்ரானை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கணும். சில்லி பவுடர் 1 டேபிள் ஸ்பூன், டர்மரிக் பவுடர் ஒரு பிஞ்ச், கொரியாண்டர் பவுடர் 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கணும். குமின் பவுடர் 1/4 டீஸ்பூன், தேவையான அளவு உப்பு, 50 ml தயிர், பெப்பர் தூள் ஒரு 1/4 டீஸ்பூன், ஆஃப் லெமனை ஸ்க்வீஸ் பண்ணிக்கணும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 20 மினிட்ஸ் ரெஸ்ட்டில் வச்சிடணும். இப்போ பாஸ்மதி ரைஸை 1.5 கப் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சு எடுத்து வச்சுக்கணும். டுவெண்ட்டி மினிட்ஸ் நல்லா ஊறின அரிசியை இப்போ வேக வச்சு எடுத்துக்கலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய் தண்ணியில் போட்டுறணும். அந்த தண்ணியிலே அரிசியை ஒரு 70% குக் பண்ணி எடுக்கணும். தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் போட்டு நல்லாவே குக் பண்ணி எடுக்கணும். அதை 70% குக் ஆனோன்னே வடித்து எடுத்துக்கணும். இப்போ ஃப்ரைட் ஆனியன்ஸ் ரெடி பண்ணோம். நெய் ஒரு 3 டேபிள் ஸ்பூன், எண்ணெய் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் ஊற்றிட்டு ஸ்லைஸாக கட் பண்ண வெங்காயத்தை நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கணும். கோல்டன் ப்ரௌனாக தீயக்கூடாது, ஆனால் கோல்டன் ப்ரௌனாக ஃப்ரை மட்டும் பண்ணி எடுக்கணும், கொஞ்சம் கிறிஸ்பியாக. இந்த அளவுக்கு எடுத்துட்டால் போதும். இப்போ அதே ஆயிலில் வெங்காயம், நல்லா நீளமாக கட் பண்ண வெங்காயம், ஒரு 3 மீடியம் சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் நல்லாவே சாட்டே பண்ணணும். இது எந்த அளவுக்கு சாட்டே ஆகுதோ அந்த அளவுக்கு பிரியாணி டேஸ்ட்டாக இருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம இஞ்சி பூண்டு கொடுக்குறோமோ அவ்வளோ நல்லா டேஸ்டியாக இருக்கும். ப்ரானுங்கிறதுனால கவுச்சி அடிக்காமல் இருக்கும். மூணு மீடியம் சைஸ் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டுலேருந்து 3 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லாவே சாட்டே பண்ணணும். தக்காளி நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம மசாலா ஆட் பண்ணலாம். நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல, அந்த ப்ரான் மசாலாவை இப்போ ஆட் பண்ணணும். இது ஒரு 10 மினிட்ஸ் குக் ஆனால் போதும். ப்ரான் சீக்கிரமாகவே வெந்துடும். மல்லி, புதினா, ப்ரான் காவாசி நல்லா வெந்துருச்சு. இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் இருந்தால் போதும்.
நீங்கள் பெரிய ப்ரான் வச்சு கூட இதே செய்யலாம். நான் சின்ன ப்ரான் யூஸ் பண்ணிப்பேன். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ வந்து வேக வச்ச அரிசியை வந்து ஆட் பண்ணிக்கலாம். எல்லா அரிசியும் நல்லா ஆட் பண்ணிவிட்டு ஃப்ரைட் ஆனியன்ஸ், மல்லி புதினா இப்போ கொஞ்சம் போட்டுக்கலாம். அப்போ தான் நல்ல ஃப்ளேவராக இருக்கும். பிரியாணி தூள், இது வீட்டில் செஞ்ச பிரியாணி தூள், பட்டை, ஏலக்காய், கிராம்பு, சாஜீரான், இன்னும் நிறைய ஸ்பைசஸை ஃப்ரை பண்ணி ட்ரை ரோஸ்ட் பண்ணி பவுடர் பண்ண மசாலா. நெக்ஸ்ட் வந்து ஆல்ரெடி ஒரு ½ லெமன் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போது ஒரு ½ லெமன் நல்லா ஸ்க்வீஸ் பண்ணிக்கணும். ஒரு 10 to 20 minutes தான் போட்டு எடுத்தோன்னா சூப்பரான ப்ரான் பிரியாணி ரெடி ஆகிடும். மினிட்ஸ் வந்து மூடி வச்சுட்டு திறக்கவே கூடாது. அதுக்கப்புறம் 20 minutes ஆன அப்புறமேட்டு அடியிலேருந்து லைட்டாக கிளறினீங்கன்னா சூப்பரான ப்ரான் பிரியாணி ரெடி ஆகிடும். எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள் இன்ஷா அல்லாஹ். நல்ல உதிரியாக சூப்பராக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ப்ரான் பிரியாணி வந்து நல்லா சுட சுட சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த இஃப்தார் டைமில், சுகர் டைமில் வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.